ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டின்னர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 4 தக்காளி மட்டும் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் தக்காளி தோசை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 4 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்யூப் ஷேப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். 4 கரண்டி இட்லி மாவு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசை எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அந்த லீஃப் இருக்குல்ல அது மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 2 கரண்டி எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கம் திரி போட்டு மொறுன்னு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட என்ன சட்னி வச்சு சாப்பிட்லான்னு யோசிச்சிங்கன்னா கவலையே வேண்டாம். தேங்காய் சட்னி சூப்பர் காம்போ. என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? மிக்ஸி ஜாரில் தேங்காய் 2 சில்லு, 4 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, 1 பச்சை மிளகா, 1 விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தாளித்து எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் சட்னி ரெடி. தக்காளி தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அம்புட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.